எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா, குடியரசுத் தலைவர். இந்தியாவில் நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கள் இதுவரைக்கும் 15 பேர் இருந்திருப்பாங்க. ஏன் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நிறைய கொஸ்டின்ஸ் டேரெக்டாக கேட்பாங்க. இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் நீங்கள் அவங்களோட பீரியடும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் லாஸ்ட் டைம் இதில் தான் குரூப் 1ல் மிஸ்டேக் பண்ணேன். ஓகே, இதில் நம்ம எந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சில சிறப்பு அம்சங்களும் நடந்திருக்கும் இவங்க இது பண்ணும்போது, அதாவது பதவி ஏற்கும்போது. அதையும் நம்ம தெளிவாக பார்க்கணும். சரி, ஓகே. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஜனவரி 26, 1950 பதவி ஏற்றிருப்பாங்க. முதல் ஜனாதிபதி இவங்க தான். 2 முறை ஜனாதிபதியாக 2 முறை ஜனாதிபதியாக பதவி ஏற்ற ஒரே நபரும் இவங்க தான். மே 13, 1962 வரைக்கும் இவங்க இருந்திருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவங்க செகண்டாக இருப்பாங்க. இவங்க துணை குடியரசுத் தலைவராக இருந்துட்டு குடியரசுத் தலைவரான நபர் இவங்க தான். மே 13, 1962 இருந்து மே 13, 1967 வரைக்கும் இவங்க இருந்திருப்பாங்க. ஏன் இயரும் டேட்டும் முக்கியம் அப்படின்னா, இது கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், இயரும் டேட்டும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசைன். இவங்க முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர். ஹுசைன் அவர்கள் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மே 13, 1967 இருந்து மே 3, 1969 வரை இருந்திருப்பாங்க. அப்புறம் இவங்க இறந்திருப்பாங்க. அதன் காரணமாக முதல் இடைக்கால குடியரசுத் தலைவர் வருவாங்க. முதல் இடைக்கால குடியரசுத் தலைவர் வருவாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வி கிரி அவர்கள். சரிங்களா? வி கிரி அவர்கள் முதல் இடைக்கால குடியரசுத் தலைவர். இவங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 3, 1969 இருந்து ஜூலை 20, 1969 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதயதுல்லா அவர்கள் வருவாங்க. சரிங்களா? இதயதுல்லா அவர்கள் வருவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்திருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்துட்டு பிரசிடெண்ட்டாக வந்திருப்பாங்க. இவங்க ஜூலை 20 இருந்து 1969 இருந்து ஆகஸ்ட் 24, 1969 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவராக சுயேட்சை வேட்பாளராக வந்திருப்பாங்க வி கிரி அவர்கள். இது நோட் பண்ணிக்கங்க. சுயேட்சை வேட்பாளர் வி கிரி அவர்கள் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 இருந்து வி கிரி அவர்கள் ஆகஸ்ட் 24 இருந்து 1969 முதல் ஆகஸ்ட் 24, 1974 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா 4வது குடியரசுத் தலைவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இடையில அந்த இடைக்கால வரும், அவங்களாம் வரும், இதெல்லாம் சேர்த்து 4னே கணக்கு வச்சுக்கலாம். 5வது ஆள் பக்ருதீன் அலி அகமது. ஓகேங்களா? இவங்க பக்ருதீன் அலி முகமது அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 24, 1974 இருந்து பிப்ரவரி 11, 1977 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவங்களும் பதவியில் இருக்கும்போதே மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அப்போது டி ஜாட்டி அப்படிங்கிற அவர் 2வது முறையாக
இடைக்கால அதாவது தற்காலிக குடியரசுத் தலைவர், இடைக்கால குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். தற்காலிக குடியரசுத் தலைவராக 2வது முறையாக பிடி சாட்டி வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு விவி கிரி அவர்கள் வந்திருப்பாங்க. இப்போ பிடி சாட்டி அவர்கள் வந்திருப்பாங்க. இவங்க பிப்ரவரி 11 1977 ஜூலை 25 1977 வரைக்கும் இருந்திருப்பாங்க. 6வதாக பார்த்தீங்க அப்படின்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் வந்திருப்பாங்க. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவர். அப்புறம் யங்கஸ்ட் ஒரு ஆள் இவங்க. அப்போது நீலம் சஞ்சீவ் ரெட்டியோட 2 சிறப்பு அம்சங்கள்: போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதுக்கப்புறம் இளமையானவர். இவங்க எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 25. நீங்கள் உங்களுக்கு இந்த 6வது குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 25 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் மாறாது. ஜூலை 25 1977 1982 எல்லாமே ஜூலை 25 தான். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே 6வது குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் நமக்கு வர்றது எல்லாமே ஈஸி பார்த்துங்க. இவங்க தான் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள். இவங்க அடுத்து பார்த்திங்கன்னா கியானி ஜெயில் சிங். இவங்க 1982 1987 வரைக்கும் இருப்பாங்க. ஜூலை 25. ஏன்னா இந்த 6வது நீலம் சாரில் இருந்து நம்ம ஜூலை 25 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூலை 25 அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. அடுத்த ஜூலை 25 ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கியானி ஜெயில் சிங் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் அவர்கள். இவங்க ஆர் வெங்கடரமன் அவர்கள் 1987 1992 வரைக்கும் இருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு 5 வருடம் தான் வரும். ஈஸியாக வச்சுக்கலாம், 6லேருந்து ஈஸியாக. ஓகேங்களா? ஆர் வெங்கடரமன் அவர்கள் முதுமையான குடியரசுத் தலைவர். இப்போ யங்கஸ்ட் நீலம் அவங்க இருந்தாங்களா, இவர் ரொம்ப வயசானவங்க, அதாவது எல்டர். ஓகேங்க, வயசானவங்க. 1987 92 வரைக்கும். சங்கர் தயாள் சர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா 1992 97 வரைக்கும் இருந்திருப்பாங்க. 97 2002 வரைக்கும் KR நாராயண் அவர்கள் இருந்திருப்பாங்க. 2002 2007 அப்துல் கலாம் சார் அவர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க தான் முதல் அறிவியல் விஞ்ஞானி. இப்போது இவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா முதல் தலித் குடியரசுத் தலைவர். அதே பார்த்திங்கன்னா பிரதிபா பாட்டில் அவங்க இருந்திருப்பாங்க 2007 12 வரைக்கும். இவங்க தான் முதல் பெண் ஜனாதிபதி. அப்புறம் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்திருப்பாங்க 2012 17 வரைக்கும். இவர் தான் முதல் பெங்காலி குடியரசுத் தலைவர். 2வது தலித் ராம்நாத் கோவிந்த் அவர்கள். முதல் பழங்குடியினவங்க திரௌபதி முர்மு அவர்கள். இவங்க தான் 15 இப்போ கரண்ட்டில் இருக்கவங்க 15வது குடியரசுத் தலைவர். இது நமக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கம்பல்சரி இந்த வீடியோவை பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அடிக்கடி கேட்டது. இது வரைக்கும் நமக்கு 15 குடியரசுத் தலைவர் இருந்திருக்காங்க. இடையில 2 பேர் தற்காலிக குடியரசுத் தலைவராக விவி கிரி அவர்களும் ஃபஸ்ட்டாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு யார் இருந்தாங்க, பிடி ஜாட்டி அவர்கள் இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.